ஹலோ நியூ மாம்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் எதுக்கு, ஏன் வேணும், அது எஸ்பெஷலி மதர்ஸ்க்கு எதனால் வேணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கொஸ்டினாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் லவ்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, நம்மளை நம்ம பார்த்துக்கிறது செல்ஃப் லவ் அப்படின்னு. பட் செல்ஃப் லவ்ங்கிறது அதையும் தாண்டினது தான் செல்ஃப் லவ். ஸோ அதுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா லெட் மீ ஸ்டார்ட் வித் அ ஸ்டோரி. எனக்கு ஜென் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கீப் டெல்லிங் ஜென் ஸ்டோரிஸ். ஸோ ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் ட்ராவலர்ஸை இன்வைட் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களோட வீட்டு வாசலில் படுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லை சப்போஸ் அவங்க பெரிய வீடாக வச்சுருந்தாங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு தூங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலத்தில் இருந்த ஒரு லேடி. அப்போது அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு வெளியில் மாம்பழம் விற்றுட்டுருக்கு. 6 மாம்பழம் வாங்குறாங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்த, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஒரு மாம்பழத்தை எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு மாம்பழத்தை எடுத்து அவங்க மாமியாருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மாம்பழம் இருந்திருக்கு. அதில் ஒரு சைடு அழுகி போயும் ஒரு சைடு நல்லாவும் இருந்திருக்கு. அந்த மாம்பழத்தை எடுத்து அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க தினமும் மாம்பழம் வாங்குறாங்க. தினமுமே அவங்க மற்ற எல்லாருக்கும் நல்லது கொடுத்துட்டு அவங்க எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை அவங்க வச்சுருக்காங்க. இதை இந்த ஜென் மாஸ்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, எதனால் நீ வந்து தினமும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டப்போ, அப்படி தானே கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு தானே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரி. அவர் சொல்கிறாரு, இப்போது இங்கே இந்த வில்லேஜில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல தினமும் எல்லோரும் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த கிணறு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தண்ணி வற்றி போகும், தண்ணி இல்லாமல் போகும் அப்படின்னு. அப்போது அதில் திரும்ப ரீஃபில்லே ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் கஷ்டப்படுவாங்க தண்ணி இல்லாமல் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நீயும் பண்ணிகிட்ருக்க. நீ தான் அந்த அந்த கிணறு. நீ தினமும் ஒன்றை ஃபில் பண்ணுற மூலமாக, ஒன்றை நல்லபடியாக பார்த்துக்கிறது மூலமாக உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நீ அந்த மாதிரி இருக்கணும். ஒன்றை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா அதுலேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் அவங்களும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாம்பழத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்து, இனிமேல் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ அந்த லேடியும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தன்னை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் பெருசாக வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறமா யார் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறதில்ல. அவங்களுக்கு நல்லா பார்த்துக்க தெரிஞ்சிச்சு. அப்போது எல்லோரும் அவங்க அந்த குழந்தைங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக, கரேஜாக, போல்டாக இருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களையும் நல்லா பார்த்துக்கிறீங்க, மற்றவங்ககிட்டயும் அன்பாக இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்தைங்க சொன்னால், நான் எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் அப்படி வளர்ந்தேன், எனக்கு யாரும் எதுவும் சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா எப்படி வளர்ந்தாங்க, தன்னை பார்த்துக்கிறவங்களாம் அவங்க ஆனதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்காக, போல்டாக, கரேஜாக, தனக்கு தேவையை கேட்குறதுக்கு கில்ட்டாக இல்லாமல், ஃபீல் பண்ணாமல் அவங்க சந்தோஷமான ஒரு ஹாப்பியஸ்ட் குழந்தையாக வளர்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செல்ஃப் லவ் இஸ் த எசன்ஸ் ஃபார் யுவர் லைஃப். அது வந்து ஒரு ஆப்ஷனோ நீங்கள் வேணும்னா நம்மளை லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் டு ஃபுல்ஃபில் எனிதிங் இன் த வேர்ல்ட். அப்போது நம்ம செல்ஃப் லவ் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் அ லவ் யூ லேர்ன் டு கிவ் யுவர் செல்ஃப் when the world cannot always give you what you need. சப்போஸ் உங்கள் அம்மாவோட லவ் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்த்துருக்கலாம், பட் உங்கள் அம்மாவால் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கலாம், பட் அவங்களாலையும் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி லைஃப்பில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருப்போம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருப்போம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது. ஸோ எதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலையோ அதை உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிறது தான் செல்ஃப் லவ். அப்போது செல்ஃப் லவ் வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வீட்டிலலாம் உங்களை வந்து உங்களோட நீட்ஸ் மேட்டர்னு சொல்லாமல் வளர்த்துருந்தாங்களோ
அவங்களுக்கு தான் செல்ஃப் லவ் செல்ஃபிஷ்னஸாக தெரியும். உங்களோட நீட்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு சொல்லி வளர்த்தவங்க யாரெல்லாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் நீட்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த என்விரான்மெண்ட்லேயே வளர்ந்துருந்தீங்கன்னா யூ ஒன்லி ஃபீல் செல்ஃப் லவ் இஸ் செல்ஃபிஷ்னஸ். அப்போது செல்ஃப் லவ்க்கும் செல்ஃபிஷ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கோங்க. இட்லின்னு வச்சுக்கோங்களேன், 4 இட்லி நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுதான் உங்களோட கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு அவ்வளோதான் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதான் சாப்பிட முடியும் அப்படின்னா, அந்த 4 இட்லி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களே, அந்த சாப்பிட வேண்டிய டைமில் சாப்பிட்டு உங்கள் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அது செல்ஃப் லவ். அதுவே 8 இட்லி இருக்குது, 4 இட்லி சாப்பிட்டீங்க, இன்னும் 4 இட்லி வேறு யாராவது சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த 4 இட்லியும் எடுத்து வச்சு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம்ல, அதுதான் செல்ஃபிஷ்னஸ். ஸோ செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் லவ்ங்கிறது உங்களோட தேவைகளை தேவையான அளவு நிறைவேற்றிக்கிறது. அதுவே செல்ஃபிஷ்ங்கிறது தன்னோட தேவையும் மீறி வேணும் வேணும்னு நினைக்கிறது தான் செல்ஃபிஷ்னஸ். ஸோ நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு சொல்லி இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இட் இஸ் த ஃப்ரீடம் டு பி யுவர் செல்ஃப் வித்தவுட் அபேண்டனிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் இழந்துடாமல் உங்களை நீங்கள் மீட்டெடுக்கிறது தான் செல்ஃப் லவ். ஸோ இந்த செல்ஃப் லவ் சும்மா வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இதுக்கு 5 பில்லர்ஸ் இருக்குது. 1, நீங்கள் யாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது ஆத்தென்டிசிட்டி. ஆத்தென்டிசிட்டினா என்னென்னா, உங்களுக்கு மேபி நோ சொல்ல தெரியாமல் இருக்கலாம், அதை பிடிக்கலன்னு சொல்ல தெரியணும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியணும். இது 2 தான். ஆத்தென்டிசிட்டினா உங்களுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது, பிடிச்சதை செய்யணும். அது ஆத்தென்டிசிட்டி. மாற்றி செய்யும்போது உங்களோட ஆத்தென்டிசிட்டியை நீங்கள் இழந்துடுறீங்க. அப்புறம் நான் ஜட்ஜ்மெண்ட்னா மற்றவங்கக்கிட்ட இல்லை, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கணும். ஏன்னா ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே குட் ஹேபிட்ஸ் இருக்கும், பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், கெட்டது இருக்கும், நல்லது இருக்கும். இப்போ கெட்டது இல்லாமல் நல்லது எப்படி நம்மளுக்கு தெரியும் இதுதான் நல்லதுன்னு? இப்போ நல்லது தெரிஞ்சுக்கணுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கணும், அப்போ தான் நல்லது தெரியும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் எப்படி உங்களோட கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதுதான் நான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை கேரக்டர் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் எல்லா குணமும் இருக்கும். இதில் எனக்கு இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறது அதை கம்பேஷனேட்டாக சொல்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்களோ, உங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது எப்படி சொல்வீங்களோ, உண்மையாக அன்பாக இருக்கவங்கக்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்வீங்களோ, அதுதான் நான் ஜட்ஜ்மெண்ட்டு. அண்ட் கிராட்டிடியூட்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து உட்காந்து திரும்பி பாருங்களேன், பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கவே முடியாது, செய்யவே முடியாதுன்னு நினச்ச எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு கிராட்டிடியூடாக இருக்கிறது. அந்த கிராட்டிடியூட் உங்ககிட்டையும் இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் இருக்கணும். அப்புறம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹோம், உங்களோட சேஃப் பிளேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது. என்ன செஞ்சாலும் ஐ ஆம் த ஒன் ரெஸ்பான்சிபிள். நான் பேசுகிறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது செல்ஃப் லவ்வோட 5வது பில்லர். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். பட் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்செப்டன்ஸ், this is a very difficult for people who never accepted themselves. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஒரு கஷ்டமான ஸ்டெப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணும்போது யூ ஃபீல் ஃப்ரீடம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி அந்த அந்த ஒரு செடியாக இருக்குது, அது மரமாக வரணும் அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கிறதுலேருந்து தானே வளர முடியும். அப்போது செடியாக இருந்து தான் மரமாக வளர முடியும், விதையாக இருந்து தான் செடியாக முடியும். அப்போது நீங்கள் இதில் எது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இப்போ இருக்குது, இந்த மொமெண்ட்டில் இருக்குது, இந்த மொமெண்ட்டில் என்ன குவாலிட்டிஸ்லாம் இல்லை, இதை நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த லெவலில் நான் இருக்கேன், அப்போது நான் எனக்கு பிடிச்ச லெவலாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் மூலமாக தான் வரும். டைரெக்டாக நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போக முடியாது. சரியா? அப்போது அக்செப்டன்ஸ் எப்படி நீங்கள் கொண்டு வர்றது? இப்போ உங்களுக்கு நோ சொல்ல தெரியாது, நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணவங்களாம் உங்களை ஏமாற்றிடுறாங்க,
இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் சைட்னா நீங்கள் பேசிக்காகவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட கைண்டாக இருப்பீங்க, ஜெனரஸாக இருப்பீங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே ஐ எம் திஸ், ஐ எம் ஆல்சோ திஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது தான் அக்செப்டன்ஸ். அண்ட் அதில் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போது ஒரு பெஸ்ட்டு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், லெக்ஸஸாக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே என்னென்னா, இப்போ ஆடி வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான குவாலிட்டிஸ் அதுக்கு இருக்கும். பிஎம்டபிள்யூ வாங்க போகிறீங்கன்னா பிஎம்டபிள்யூக்கான குவாலிட்டிஸ் அதில் இருக்கும். லெக்ஸஸ் வாங்க போகிறீங்கன்னா லெக்ஸஸோட ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லா கார்லேயுமே இருக்காது. நீங்கள் வேணால் எத்தனை கார் ஷோரூம் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ 100% எல்லா கார்லேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா தட்ஸ் ஹவ் வி ஆர் மேட். எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஒரே காரில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்க நம்மளும் எல்லாருமே 100% கரெக்டாக தான் இருப்பாங்க, எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா வி பிகம் அ பியூர் சோல் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்மளால் 100% எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க முடியாது. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ள பேட் குவாலிட்டிஸும் இருக்கும், குட் குவாலிட்டிஸும் இருக்கும். நீங்கள் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அக்செப்ட் தட். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் ஐ ஹாவ் டு க்ரோ மோர்னா நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அக்செப்டன்ஸ். ஆத்தென்டிசிட்டி, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு வேல்யூஸ் இருக்கணும், சாய்ஸஸ் இருக்கணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுனோ இல்லை மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணுன்றதுக்காகவோ ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பேர் பர்ஃபார்மன்ஸ். அதுவே யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே தோணுது இல்லையா, அதை செஞ்சால் அது பேர் ஆத்தென்டிசிட்டி. ஸோ ட்ரூத் இஸ் யுவர் பவர். ஸோ நாட் ஜட்ஜ்மெண்டல். நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ஸோ கெட்டது இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நல்லது இருக்குன்றதுக்காக உங்களைய பெருமையாக நினச்சிக்காதீங்க. ரெண்டுமே வந்து ஆக்சுவலி இந்த பெருமைக்குரியவர்கள் யாருன்னா கடவுள் மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லேக் இருக்கும். அதனால தான் நம்ம இன்னும் ஹியூமன்ஸாக இருக்கோம் இங்கே. ஸோ ரீப்ளேசிங் செல்ஃப் கிரிட்டிசிசம் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேஷன். இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஏமாந்துட்டீங்க அப்படின்னா, ஓகே இந்த விஷயத்தில் நான் என்ன லெசன் கற்றுக்கிறேன், ஸோ இதை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்குமே தவிர, நான் இப்படி பண்ணேன், நான் ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், சரி நான் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்துலையே லாக் ஆகி உள்ளே நிற்காமல், ஓகே நான் இதை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து இந்த விஷயத்தில் இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். சப்போஸ் செகண்ட் டைம் தப்பானாலும் இட்ஸ் ஓகே. நம்ம தப்பு பண்ண கற்றுப்போம். பட் தப்பு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 1 டைம் 2 டைம் 3rd டைமில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். யூ would never speak to a friend the way you speak to yourself. Become that gentle friend. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்களோ the same way you have to talk to yourself. Gratitude, appreciating your body, your life, the lessons that shaped you. ஸோ உங்ககிட்ட இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நன்றியோடு இருக்கிறது. ஈவன் த பெயின்ஃபுல் சாப்டர் கேவ் யூ விஸ்டம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லெசனை கண்டிப்பாக டீச் பண்ணியிருக்கோம். அந்த லெசனை எடுத்துக்கோங்க, அந்த சுச்சுவேஷனை மறந்துடுங்க. ஈவன் த broken pieces hold beauty. சைனாவில் வந்து ஒரு கப்பு பிரேக் ஆகிடுச்சுன்னா அதை கோல்டு வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ பியூட்டி. ஸோ அந்த ஒரு கப்பை அது பிரேக் ஆகிருந்தாலும் அந்த கோல்டு வச்சு ஃபில் பண்ணி அந்த கப்பை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ வி ஆர் லைக் தட். அது என்ன வேணால் விஷயம் நடந்திருக்கட்டும், யூ ஆர் ஸ்டில் பியூட்டிஃபுல். யுவர் பாடி கேரிட், யூ ஆர் ஹியர், தேங்க் இட். ஸோ இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் பாடி அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை தேங்க் பண்ணுங்கள். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. Give yourself the care, protection, encouragement and love you once expected from others. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீங்கள் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, இல்லை ஒரு அடல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அதை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்க நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க, ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆகிடுவீங்க. யூ டோன்ட் desperately wait for someone to come and give you the love.
அது யார்கிட்டயோ இல்லை, நீங்கள் யாரையோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் யாரை தேடுறீங்கன்னா உங்களை தான் இன்னொருத்தவங்களுக்குள்ளே தேடிட்டுருக்கீங்க. ஸோ அந்த உங்களை நீங்கள் உங்ககிட்டயே கொடுத்துட்டிங்கன்னா நோ நீட் ஃபார் ஹார்ட் பிரேக், அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ப்ரீ ரிக்வசைட்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் தான். நீங்கள் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, த சேம் அமௌண்ட் தான் உங்களால் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் உங்களை ஹேட் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா அதே அளவுக்கு உங்கள் கூட யார் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட அதே அளவு ஹேட்ரட் தான் காமிப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் அ மிரர். நீங்கள் யாருங்கிறத இன்னொருத்தவங்க மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போது அந்த மிரரை உங்களை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்னா செல்ஃப் லவ் இஸ் த ஒன்லி டு பி. ப்ரொடெக்ட் யுவர் பீஸ், ஃபில் யுவர் ஓன் கப். Self-love is the moment you stop waiting for someone else to complete you and start becoming the person who stands by you, no matter what. You are worthy, you are whole, you are home. ஸோ உங்களை கம்ப்ளீட் பண்ண யாருமே தேவையில்லை. உங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வரணும்னு வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்க ஆரம்பித்து நீங்கள் வர்தியாக ஃபீல் ஹோலாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஆர் பேக் ஹோம். நம்ம உலகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் தேடுறோம். என்னென்னா லவ். அது அம்மா கிட்டேருந்து இருக்கலாம், அப்பா கிட்டேருந்து இருக்கலாம், குழந்தைங்க கிட்டேருந்தா இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேருந்தா இருக்கலாம், ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கலாம். அந்த லவ்வை தான் நம்ம தேடுறோம். அந்த லவ் கிடைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸை சேஸ் பண்ணுறோம், நான் ஸ்டேட்டஸை சேஸ் பண்ணுறோம், வீட்டில் அதாவது ஸ்டேட்டஸ், கார் மூலமாக, பணம் மூலமாக, இல்லை பெரிய பெரிய வீடு மூலமாக, இல்லை பெரிய பிஸ்னஸ் மூலமாக, எல்லாமே ஒரு அதை எப்படி தேடுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு லவ் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாமே இருந்தாலும் கிடைக்காது. எப்போ நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் அவுட் சைட் வேலிடேஷன் தேவையில்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, என்றைக்கு உங்களால் உங்களை பார்த்துக்க முடியுதோ, தேவையான விஷயங்களை உங்களுக்கே நீங்கள் செஞ்சுக்க முடியுதோ, அன்றைக்கு மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாமே உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுமே தவிர நீங்கள் உங்களை லவ் பண்ணாதப்போ எந்த விஷயமே உங்களை ஃபுல்ஃபில் பண்ணாது. அதை நீங்கள் அந்த ஸ்டேஜ் அடையும் போது தெரியும். அப்போ நீங்கள் எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த உலகமே எதை நோக்கி ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உண்மையான லவ்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உண்மையான லவ் எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதை நம்ம எல்லா ரிலீஜனுமே சொல்லிட்டே தான் இருக்குது ரிப்பீட்டடாக. உங்களுக்குள்ளே தான் எல்லா உலகமே இருக்குது, உங்களுக்குள்ளே தான் லவ் இருக்குது. பி த லவ் த வேர்ல்டு வாண்ட்ஸ்ன்னு சொல்கிறதில்ல. ஸோ அப்போது அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா செல்ஃப் லவ் மூலமாக தான். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த லவ்னால் என்னன்னே தெரியும். ஸோ அதை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா வி வில் டூ தட் இன் டீட்டெயில் செஷன்ஸ். ஸோ அதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் பி நோயிங். ஸோ see you in the next class.